ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக ஒரு எஸ்டி ஷூ ஒன்று வாங்கியிருக்கேன். என்னடா வேர்த்து இருக்குது பேசுகிறேன், சட்டை லைட்டாக அழுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் போயிருந்தேன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இப்போ ப்ராக்டிஸ் போயிருந்தேன். அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள அழுக்காயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்வெட்டாக இருக்குது, அதனால் அழுக்காக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக ஒரு எஸ்டி ஷூ ஒன்று அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க கைஸ், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நிறைய பேருக்கு நீங்கள் பாருங்கள். சும்மா பிடிச்சா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ போஸ்ட் பண்ணல, நான் எதுவும் சொல்ல. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோ வந்து பாருங்கள். ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நிறைய ரிப்ளை பண்ணுறேன். எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை உண்டு. கண்டிப்பாக வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா கமெண்ட்ஸும் வந்து நம்ம வந்து வர கமெண்ட்ஸ்லாம் படித்து நம்ம சொல்ல போகிறோம். இல்லை அவங்க வியூவர்ஸ் கிட்ட, நம்ம பப்ளிக் கிட்ட. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஷூ ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த எஸ்டி ஷூ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் நம்ம எஸ்டி ஷூ அன்பாக்சிங் பண்ணிடலாம் கைஸ். பாருங்கள், இதான் அந்த எஸ்டி ஷூ, பிராண்ட் நியூ ஷூ. இது பாக்ஸு காட்டுறேன் பாருங்க. இதை போட்டிருக்கு பாருங்க, எஸ்டி போட்டிருக்கா. அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. இது எஸ்டி ஷூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கே தெரியல, சர்ப்ரைஸாக தான் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு. பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ கம்மியாக இருக்கு. ஓ, எஸ்டி ஷூனா எஸ்டி ஷூ தான்ப்பா. இங்கே பாருங்க கைஸ், எஸ்டி ஷூ. இது எஸ்டி பிராண்டு. இது செம்மையாக இருக்குது ஷூ. இங்கே பாருங்க, ஆரஞ்சு வித்து ஒயிட்டு, இங்கே வந்து பிளாக் கலரு. அப்புறம் இங்கே பாருங்க கைஸ், பின்னாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எஸ்டி நம்பர் 9 சைஸ் கைஸ் இது. அப்புறம் எஸ்டியோட டேக் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 899 ருபீஸ் கைஸ். இது 900 வருது. 899 தான் போட்டிருக்கேன்னு தெரியல. எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்ல முடியல. நான் காட்டுறேன் சைடில் இன்ஃபர்மேஷன் வேணால் வந்து ஆட் பண்ண முடிஞ்சு ஆட் பண்ணுறேன், இல்லாட்டி முடியாது தான். ஏன்னா வந்து நான் இதோட வீடியோட சொல்லிடுறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லாம் வந்து இது பேர் அப்புறம் என்னன்னா பொறுமையாக போடுறேன் கைஸ். இது வந்து எஸ்டி வந்து இது பாருங்க, இதோட டேகு. இது 899 ருபீஸ் கைஸ். இது வந்து நம்பர் 9 சைஸ் இது. அப்புறம் இது பாருங்கள், இது எப்படி இருக்குது இந்த ஷூ மட்டும் பார்த்து சொல்லுங்கள். எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னால் எதுவுமே பேச முடியல அவங்ககிட்ட. அதனால் இது பாருங்க, இது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இந்த ஷூவும் காட்டுறேன் பாருங்க. நானே ப்ராக்டிஸ் முடிச்சு வந்துட்டேன்னா, அதனால தான் இப்படி கொஞ்சம் வெட்டாக இருக்குது, அதெல்லாம் அழுக்காக இருக்குது க்ளவுஸ்லாம். நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 900 ருபீஸுக்கு இது ஒர்த்து தான் கைஸ். 900 ருபீஸுக்கு நான் வந்து ஸ்பைக்ஸ் வச்சு வாங்கினா தான் ஃபஸ்ட்டு பிளானில் இருந்தது. திடீர்னு எனக்கே திரும்ப சர்ப்ரைஸாக தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்பைக்ஸ்லாம் வச்சு வாங்கினா இருந்தேன். ஆனால் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொறுமை. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து ஒரு ஷூ வச்சுருக்கேன் கைஸ். நான் காட்டுறேன் பாருங்கள் கைஸ். நம்ம இப்போ ஒரு எஸ்டி ஷூ காட்டணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்டி ஷூ. இது வந்து மேட்சிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது 900 ருபீஸ் நல்ல ஒர்த்து தான் கைஸ். நீங்கள் வாங்குறதா வாங்குங்க. இது சைஸ் 9. ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல, திடீர்னு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தா இன்ஃபர்மேஷன் எனக்கு பிடிக்க முடியல. முடிஞ்சா நான் ஆட் பண்ணுற இன்ஃபர்மேஷன். அப்படி இல்லை நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி அனுப்பிடுறேன். எப்படியாவது அனுப்பிடுவேன். இது நம்பர் சைஸ் எஸ்டி ஷூ. இது வந்து நான் மேட்சிங் மட்டும் தான் யூஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். இப்போ இருக்க நெட்ஸுக்கு ஒரு ஷூ வச்சுருக்கேன். இது ப்ராக்டிஸ் மேட்ச்சு நெட்ஸுக்கெலாம் வந்து இந்த ஷூ தான் கைஸ் நான் யூஸ் பண்ணுவேன். இது நான் சாக்ஸில் வச்சுருக்கேன். ப்ராக்டிஸ் மேட்ச்சு நெட்ஸுக்கெலாம் வந்து இந்த ஷூ தான் நான் யூஸ் பண்ணுவேன். டிஎஸ்சி ஷூவு. இது நான் உங்களுக்கு நிறைய அன்பாக்சிங்லாம் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கூட இந்த ப்ராக்டிஸ் நெட்ஸுக்கு இதுக்கெல்லாம் இதை கைஸ் எடுத்துகிட்டு போனேன். இது ப்ராக்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போவேன். இது டிஎஸ்சி ஷூவு. மேட்ச்சுக்கு வந்து இந்த ஷூ தான் கைஸ் எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. ப்ராக்டிஸுக்கு எல்லா கிரிக்கெட்டும் மஸ்ட்டு இது வந்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஒரே ஷூ, மேட்ச்சுக்கு தனி ஷூ அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா ப்ராக்டிஸுக்கும் மேட்ச்சுக்கு ஒரே ஷூ வச்சுக்காதீங்க. ஏன்னா ப்ராக்டிஸுக்கு போயிட்டு அது வந்து வெட்டாக இருக்கும். அப்படியே டக்குன்னு எதாவது பிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து மேட்ச்சுக்கு போட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. அதனால் வந்து இது பாருங்கள், நான் டிஎஸ்சி இது வந்து ப்ராக்டிஸு இல்லாட்டி ப்ராக்டிஸ் மேட்ச்சு, இது மாதிரி சின்ன மேட்ச்சு இல்லாட்டி நெட்ஸு அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த ஷூ மட்டும் தான் திரும்புவேன். இந்த மெயின் மேட்சஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, ஃபைனல் செமிஃபைனல் அந்த மாதிரி பெரிய மேட்சஸ்லாம் வரல. அந்த மாதிரி மேட்சஸ்லாம் போகும்போது இந்த டிஎஸ்சி இந்த எஸ்டி ஷூ திரும்புவாங்க கைஸ். இந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஷூ வச்சுக்கணும். ஏன்னா வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து நெட்டு ப்ராக்டிஸ் ஒன்றுக்கு மேட்ச்சுக்கு ஒன்று வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஷூ வந்து ஏன்னா வெட்டாக இருக்கும். அது நாளைக்கு வந்து மேட்ச்னா நீங்கள் போட்டு போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கணும் கைஸ். மேட்ச்சுக்கு ஒரு ஷூ, நெட்ஸுக்கு ஒரு ஷூ. ஏன்னா வாங்க முடியாது. அதுவும் வந்து எல்லாரும் கம்பல்லாம் பண்ணலாம். நிறைய பேராலும் வாங்க முடியாது. ஃபேமிலி ஷூ எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதில் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. ஆனால் வந்து நிறைய ஷூ எல்லாமே நிறைய பேர் பெரிய பிளேயர்லாம் இருக்கீங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் தப்பாலாம் தான் நினச்சிக்காதீங்க கைஸ். நான் என்னால் முடிஞ்சது நான் எதாவது சொல்கிறேன். ஏதோ வந்து பார்க்குறீங்க நிறைய பேர். அதில் வந்து ஏதாவது தப்பு ஏதாவது மிஸ்டேக்லாம் பண்ணால் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்காக நான் வந்து என்னோடய தாட்ஸு என்னோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் பாருங்கள். இப்போ நான் வந்து புதுசாக ஒரு பால் வாங்கியிருந்தேன். எங்கே வந்து இங்கே இருக்குது. நான் பாருங்கள் கைஸ், நான் வந்து நிறையா இப்போ ரீல்ஸில் கூட போட்டிருந்தேன். அது ரீல்ஸ்னால் பாருங்கள், ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் வந்து இதில் கூட போட்டிருக்கேன், யூடியூப்பில் கூட. இங்கே பாருங்கள் கைஸ், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இப்போ தான் நான் வீடியோவில் காட்டுறேன். இது புது
பால் தான் கைஸ். இது பாருங்கள் புது பால் எப்படி இருக்குன்னு. இது நான் வந்து எதனா ஒரு மேட்ச் இந்த மாதிரி புது மேட்ச் எதனா இந்த நியூ மேட்ச் அந்த மாதிரி பெரிய பெரிய மேட்ச் அந்த மாதிரி போகும்போது பால் எதுனா இல்லைனா இந்த மேட்ச் பால் கொடுத்து மேட்ச் ஆடலான்னுக்கிறேன். ஏன்னா நெட்ஸுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நெட்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டா இதை போயிடும். அது இல்லாமல் வந்து நெட்ஸுக்கு யூஸ் பண்ணால் அப்புறம் செமி நியூ பால் ஆகிடும். அப்புறம் வந்து நெட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீ மேட்ச்சில் யூஸ் பண்ணனா அந்த மேட்ச் நல்லா போகும். அது இல்லாமல் நீங்கள் வந்து நெட்ஸுக்கு எடுத்துன்னு போகலாம். அப்புறம் இதே நல்லா இதெல்லாம் மேட்ச்சுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா ரேட்டு நமக்கு காசும் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பாலில் வந்து சும்மா இல்லை. அதனால் இந்த மாதிரி நியூ பால்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு போங்க. நெட்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது செமி பால் ஆகிடும். அப்புறம் நெட்ஸுக்கு வந்து மேட்ச்சுக்குலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து இப்படி இது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். பேசிங்க பாருங்கள் டோர்னமெண்ட்டு போட்டிருக்கு. இந்த இதே எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஒரு பையன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் விஜய்னு ஒரு பையன் இருப்பான். அவன் பையன் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணான். ஏன்னா நான் கிரிக்கெட்டில் ஆடுறேன் நல்லா ஆடுறேன் வீடியோலாம் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணான். அதனால் இப்போ கைஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மேக்னம் ஸ்போர்ட்ஸ்னு இருக்குது. அது என்னன்னு தெரியல. அவனே கிஃப்ட் பண்ண எனக்கு. அதனால் ஒழுங்காக கடை அதெல்லாம் வந்து ரிவ்யூ போட முடியல. தப்பாக நினச்சிக்காதீங்க. இது பாருங்கள். இது வந்து எப்படின்னா ரியல் சாலிட் ஆலியம் ஐடுன்னு அது என்னமோ பேர் போட்டிருக்கு. அப்புறம் ஹேண்ட் ஸ்டிச்சு பாலாமா இது கையில் ஸ்டிச் பண்ண பாலுன்றாங்க. அவள் தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது. இந்த பால் ஒன்று புதுசாக ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஒயிட் பால் ஒன்று வாங்கலான்னு இருக்கோம். அது வந்து அடுத்த மாதம் பொறுமையாக வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நெட் பாலில் நல்லா நல்லா மேட்ச் ஆடி நெட் பாலில் நான் போட்டு பழகிட்டேன். ஒயிட் பால் தான் போகணும். ஏன்னா ரெட் பால் ஃபஸ்ட் நீங்கள் ரெட் பால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து ஒயிட் பால் போவாங்க. ஏன்னா நடுவில் மாற்றாதீங்க. ஏன்னா ஒயிட் பால் ஒரு இது கிடைக்கும், ரெட் பால் ஒரு கிடைக்கும். ஏன்னா ஒயிட் பால் வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் பால். நான் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய பேர் வந்து 2 பால் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒயிட்டில் ரெட்டில் ஆடிட்டு ஒயிட்டில் ஆடி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் லைட்லாம். அதனால் வந்து ஒரு ரெட் பால் நான் இப்போ ஆடி இருக்கேன். அதனால் வந்து ஒயிட் பால் கொஞ்சம் ஆடலான்னு பிளானில் இருக்கேன். அதனால தான் வந்து பொறுமையாக ஒயிட் பால் வாங்க பாருங்கள். இது நல்லா இருக்குது கிரிப்புக்கும். அது இல்லாமல் வந்து புது பால் அதில் வந்து செம்மையாக இருக்குது கைஸ். இந்த பால் அப்புறம் இந்த எஸ்டி ஷூ இது வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து வீடியோஸ் நிறைய பேர் போடுறேன். அதெல்லாம் மாதத்துக்கு ஒரு நான் வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து உங்கள் சேனலில் படிப்பேன். இந்த மாதிரி பேட் கமெண்ட் இருந்தாலும் குட் கமெண்ட் இருந்தாலும் படிப்பேன். ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சொல்லணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது பேடாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த கமெண்ட் இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறேன். கைஸ் பேடு குட் இது மாதிரி வந்து முன்னாடி ஒரு சொல்லாதீங்க. பிடிச்சினா பிடிக்க சொல்லுங்கள். இல்லாட்டி மாற்றிக்கிறேன்னு சொன்னால் மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ நிறைய பேர் சொல்லி ஃபுட் ஒர்க் சரியில்லை. நான் கொஞ்சமாக இப்போ தான் மாற்றிட்டு இருக்கேன். அதனால் மாற்றிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். சைனிங் அவுட் கிரிக்கெட் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.